வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த டாபிக்ஸ் எல்லாம் படித்தா, அதாவது வாஸ்ட் டாபிக்ஸ் இருக்குது. நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாப்பிக்கில் எதெல்லாம் படித்தா நமக்கு வந்து வெயிட்டேஜ், அதாவது வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்லேருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், இந்த டாபிக் மட்டும் படித்தா நம்ம கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த மாதிரி டாப்பிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் பொதுவாக ரயில்வேல எல்லா ஜாபுக்குமே இந்த டாபிக்ஸ் வந்து சூட் ஆகும். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு எந்த எஸ்எஸ்சியில் வந்து எம்டிஎஸ் இருக்குது, சிஜிஎல் இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது, அதுக்கடுத்து ஜிடி, எஸ்ஐ, அதாவது சிபிஓ அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எஸ்எஸ்சி ரயில்வேஸுக்கு இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறது எதுன்னா, இந்த டாபிக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்ஸை கற்றுக்கணும். அந்த பேசிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு நான் வந்து புக்ஸு சொல்லியிருந்தேன், ஓகேவா? அந்த புக்ஸில் எதுவும் தெளிவில்லை, எனக்கு டவுட் இருக்குன்னா தாராளமாக கேளுங்க. இப்போது அந்த டாபிக்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். அப்படி ஹிஸ்ட்ரி, ஜாகிரபின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றாவே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் நான் வந்து டாபிக்ஸ் அப்படியே வச்சுருக்கிறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கிளியராக புரிகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், புத்திசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் வாரியாக பிரிச்சுருக்கிறேன். இதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும், ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வேறு எதோ படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்திய தேசிய இயக்கம் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். அதுலேருந்து ஷுவராக நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அது போக மீடியாவல் இந்தியா, அதாவது இடைக்கால இந்தியாவில் வந்து இந்த டெல்லி சுல்தானத்தி முகல் எம்பையர் மேட்ச் கண்டிப்பாக படிச்சிருங்க, ஓகேவா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அது போக புத்திசம், குப்தாஸ், இதெல்லாம் வந்து அந்த மீடியாவல் பீரியட், அதாவது நமக்கு வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, இந்த இதில் வந்துடும், ஓகேவா? அப்போது மீடியாவல் இந்தியாவில் டெல்லி சுல்தானேட், முகல் எம்பையர், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இது வந்து மாடர்ன் இந்தியாவுக்குள்ளே வரும். இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம், இது கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும், ஒமிட் பண்ணிடவே கூடாது. ஸோ நான் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் போட்டு அதில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த டாபிக்ஸையும் சேர்த்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக அந்த என்டையர் டாப்பிக்கும் நல்லா படிச்சிருங்க, ஓகேவா? இது ஹிஸ்ட்ரிக்கு. பெரும்பாலும் எனக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து பெருசாக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பாதி பேருக்கு வந்து நல்லா மனப்பாடம் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து என்னென்னா, ஒரு ஜிஎஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியை வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா சயின்ஸ் எடுத்த உடனே சயின்ஸை படிச்சுட்டு அதை போட்டு மண்டை குழம்பி அலையிறதுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது நீங்கள் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் 1857 1947 வரைக்கும், அதாவது நம்ம சுதந்திரம் பெறுற வரைக்கும் உள்ளது எல்லாமே இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தான். அந்த ரிவோல்ட்டுன்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த 1857 1947 வரைக்கும் உள்ள எல்லாமே என்னது தான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தான். ஸோ அதை தெளிவாக படிங்க, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஓகே? அதாவது நம்ம வந்து இந்தியா எப்படி வந்து சுதந்திரம் வாங்கினுச்சு, எதில் ஆரம்பித்து, அதாவது ஒரு சுதந்திரம் வாங்குறது வந்து எடுத்த உடனே எனக்கு சுதந்திரம் கொடுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்தெந்த லீடர்ஸ் வந்தாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, எப்படி நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கினுச்சுன்னு சொல்கிறது அந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ இனிஷியலாக இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக நான் இந்த டாப்பிக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஓகே? அதுக்கடுத்து டெல்லி சுல்தானே முகல் எம்பையர்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது ஜாகிரஃபி. இந்த ஜாகிரஃபியும் நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஜாகிரஃபி மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கே கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோலார் சிஸ்டம். இது வந்து நார்மல் ஜாகிரஃபி, ஓகேவா? நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வரல, சோலார் சிஸ்டம் பற்றி படிச்சுக்கோங்க. எர்த்து, யூனிவர்ஸ், இந்த மூணுமே படிச்சுக்கோங்க. அட்மாஸ்பியரை வச்சு உங்களுக்கு சயின்ஸில் கூட கொஸ்டின் கேட்கலாம், ஸோ அதை சயின்ஸில் கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இந்தியன் ஜாகிரஃபியில் ரொம்ப முக்கியமானது ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. ட்ரைனேஜ் சிஸ்டம்னு நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். வடிகால் அமைப்புனா நம்மளுடைய ரிவர்ஸ், ஓகேவா? அதை தான் நான் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியான்னு சொல்லி போட்டிருக்கேன். ரிவர்ஸை கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். அது போக ஒரு டாப்பிக்கை நான் மென்ஷன் பண்ணலை, இந்தியன் ஃபிசியோகிராஃபி, ஓகேவா? இந்தியன் ஃபிசியோகிராஃபினா என்னென்னா, இந்தியாவுடைய சமவெளிகள், இந்தியாவுடைய மலைகள், இந்தியாவுடைய தீவுகள், அதாவது ஐலாண்ட்ஸு, மவுண்டன்ஸ், பிளெயின்ஸு, அப்புறம் பீடபூமின்னு சொல்லுவாங்க, பிளாட்யூ, இந்த மாதிரியான இதை நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ தான் நான் அதையே கவனிக்கிறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாபிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். கிளைமேட் ஆஃப் இந்தியா, இதுவும் முக்கியம்தான். இன்னொரு குழப்பம் வரும், என்சிஆர்டியா எஸ்சிஆர்டியா, அதாவது சிபிஎஸ்சியா நம்ம இது சமச்சீர் கல்வியா, ரெண்டுமே படிங்க. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சேம் கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க, தாராளமாக நீங்கள் படிக்கலாம். அது போக நம்ம டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாம் படிச்சுட்ருக்கோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா, இதுவும் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸு, ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக்ஸ் தான், ஓகேவா? இதெல்லாம் பயோஸ்பியர் ரிசர்வ், இதெல்லாமே இந்த மூணுமே ஸ்ட்ராட்டஜிக்கே
டாபிக்ஸ் தான். ஸோ கிளைமேட்டு, ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்தியன் ஃபிசியோகிராஃபி, எர்த்து, சோலார் சிஸ்டம், யூனிவர்ஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். இந்த மினரல் ரிசோர்ஸஸ் இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்னா நான் கடைசியாக NTPC எக்ஸாம் எழுதுனதில் லெவல் 2, லெவல் 3, லெவல் 5, லெவல் 6 4த்துலேயுமே மினரல் ரிசோர்ஸஸ் வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ மினரல் ரிசோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிங்க. மினரல் ரிசோர்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, கனிம வளங்கள்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ஜிப்சம் வந்து எந்த மாநிலம் அதிகமாக உற்பத்தி பண்ணுது, எதில் வந்து அந்த அந்த மினரல் ரிசர்வ் எங்கே அதிகமாக இருக்குது, ஜிப்சம் ரிசர்வ்னால் வேறு ஒன்றும் இல்லை, எந்த மாநிலத்துக்கு பூமி அந்த பூமிக்கு அடியில் வந்து இந்த கனிமங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது அந்த ரிசர்வ்மாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை தெளிவாக படிங்க. அந்த ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ், எத்தனாவது இடம், இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டிங்கன்னா தாராளமாக அதில் ஒரு கொஸ்டின் அடிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜாகிரஃபியில் இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் பொறுமையாக சொல்லலை, கொஞ்சம் வேகமாக தான் சொல்கிறேன். நான் என்டையராக போட்டு அறுவையை போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கணும், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் இமீடியட் ரெஸ்பாண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்றைக்குமே இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து நான் டிலே பண்ணக்கூடாதுங்கிறதுனால என்னோடய டியூட்டியில் இருக்கும்போது கூட நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது ஏற்கனவே கமெண்ட் போட்டவங்களுக்கும் தெரியும். அடுத்தது பாலிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு பாலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியா வந்து இப்படி வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இப்போ வந்து ஒருத்தனை போய் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களை ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா. இதெல்லாம் வந்து தண்டனை சட்டம். அதே இது நம்ம ஃப்ரீயாக எங்கேனாலும் பேசுகிறோம் பார்த்தீங்களா, எங்கேனாலும் பேசுகிறோம், நம்ம வாழ்ந்துக்கலாம், இந்தியாவில் எங்கேனாலும் வாழ்ந்துக்கலாம். இப்படிலாம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்மளுடைய உரிமைகள். ஸோ இதை பற்றிலாம் எதில் சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதை பற்றி படிக்கிறது, அதாவது நம்மளை பற்றி, நம்ம இந்தியா என்னென்னலாம் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குது, நம்ம என்னென்ன சலுகைகள்லாம் இது பண்ணலாம், எப்படிலாம் நம்ம வந்து வாழலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறது தான் கான்ஸ்டியூஷன். ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு சிட்டிசன் எப்படி இருக்கணும், ஒரு சிட்டிசனுடைய கடமைகள் என்ன, அவங்களுடைய உரிமைகள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது தான் நமக்கு பாலிட்டி அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து பிகினர்ஸுக்காக நான் இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் பாலிட்டினா என்னது, அரசியலமைப்புனா என்னதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அப்படி ஒரு புக் இருக்குதே தெரியாது. அதாவது இந்தியா வந்து இந்த புக்கின் அடிப்படையில் தான் இயங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த புக்கில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை பற்றி படிக்கிறது தான் பாலிட்டி. ஓகேவா, அதாவது நமக்கு நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ டக்குன்னு ஒரு வெளிநாட்டில் இப்போ சிட்டிசன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னா வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வாரான், அவன் வந்து இந்தியாவுடைய சிட்டிசன் என்னென்னலாம் சலுகைகள் அனுபவிக்கணும் அது எல்லாத்தையும் அனுபவிச்சிடலாமான்னு கேட்டால் முடியவே முடியாது. இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறோம், ஆனால் அவங்களால எழுத முடியுமா, எழுத முடியாது. அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க நமக்கு. ஓகேவா, அவங்களும் இந்தியன் சிட்டிசன் ஆகலாம், என்னென்ன அடிப்படையில் ஆகலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ இதுதான் பாலிட்டி. இதில் ரொம்ப முக்கியமானது மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகேவா, இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குறாங்க அது கண்டிப்பாக வேணும். அடுத்தது இந்த என்டையர் டாபிக் எல்லாமே முக்கியம்பா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் விட்டுட்டேன். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் அடிப்படை உரிமை, கடமைகள், அது அப்புறம் டிபிஎஸ்பிமாங்க இது. ஓகேவா, டிபிஎஸ்பி அப்புறம் இருக்குதுண்ணே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. டிபிஎஸ்பி, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இது கூட வேண்டாம், அட்லீஸ்ட் இதுவாச்சும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நான் இதில் போட்டேன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஓகேவா, நம்ம மக்கள் நிறைய பேர் தமிழில் சொன்னால் தான் நல்லா புரியுங்கிறதுக்காக தமிழ்லேயும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சில இது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் தப்பு இருக்கலாம், இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி ரெஸ்ட்டில் இருக்கனால கொஞ்சம் ஆக்டிவாக பேசுகிறேன்ப்பா. நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் டல்லாகவே பேசிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி ரெஸ்ட்டில் இருக்கனால கொஞ்சம் ஆக்டிவாக பேசுகிறேன். சரி, ஓகே. அடுத்து இந்த அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தங்களும் ரொம்ப முக்கியம். சுப்ரீம் கோர்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதுக்கடுத்து எலெக்ஷனை பற்றி படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்திருக்கு, நான் எலெக்ஷன்ஸை பற்றி படிச்சுக்கோங்க. அவ்வளோதான், சரியா. பாலிட்டியில் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நம்ம வந்து வேகமாக போய்கிட்டே இருக்கோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. எதுனா இந்த இங்கே பார்த்தீங்களா ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் பிளானிங், இதில் வந்து பிளானிங் கமிஷன் சொல்லி ஒன்று இருக்கும். பிளானிங் கமிஷன்னா திட்டக்குழு அப்படிம்பாங்க. ஓகேவா, தமிழில் திட்டக்குழு அப்படிம்பாங்க. அந்த பிளானிங் கமிஷன் பற்றி ஒரு 5 ஆண்டு திட்டங்கள், இதை மட்டும்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணுமே தவிர வேறு எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. நமக்கு அந்த ஸ்டாட்டிக்கான விஷயங்களை கேட்கவே மாட்டானுங்க. நமக்கு தேவை இந்த கண்டென்ட்டை வாசிச்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக புரிகிற மாதிரியான ஒரு இதை எடுத்து படிங்க. நம்ம அந்த இங்கிலீஷ் மீடியம் படித்த பசங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. அவங்களே நீங்கள் சமைச்சிட்டு போயிட்டு இந்த கண்டென்ட்லாம் எந்த புக்கில் வருதோ அந்த புக் எடுத்து வாசிச்சு பாருங்கப்பா, கண்டிப்பாக புரியும். இதில் ரொம்ப முக்கியம் வந்து டெமோகிராஃபின்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, மக்கள் தொகைகள். அதாவது இந்த மாநிலம் கல்வி அறிவில்
லிட்ரஸி ரேட்டுமாங்கல்ல, கல்வி அறிவில் எத்தனாவது இடம், இதில் லிட்ரஸி ரேட் பர்சன்டேஜ் என்ன, இதில் பாலின விகிதம் என்ன, அதாவது செக்ஸ் ரேஷியோ அப்படிம்பாங்க. நமக்கு தெரியும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வந்து செக்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது, கேரளாவில், அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் டெமோகிராஃபி. இதில் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண விஷயம் டெமோகிராஃபி. வேறு எதுவுமே அந்தளவுக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரி இல்லைப்பா. பிளானிங் கமிஷன் இவ்வளோ தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். மீது எல்லா டாப்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாசிச்சு விட்டுருக்கணும். ஓகேண்ணா, இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் நல்லா படிச்சிடணும். மற்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாசிச்சிருக்கணும். இதை படித்தா மட்டுமே நமக்கு எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது. நம்ம இதையும் தாண்டி நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது மேஜரான ஒரு டாப்பிக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சயின்ஸு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட்டு, ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கக்கூடிய சப்ஜெக்ட்டு. கான்செப்டை மட்டும் நல்லா படிங்க. நான் ஃபஸ்ட்டு போட கண்டென்ட்டு, அதாவது படிப்பு சம்மந்தமாக இது வரைக்கும் ஸ்ட்ராட்டஜியாக நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் ஸ்ட்ராட்டஜி வராது. டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி ஒரு வீடியோவும், நமக்கு கண்டென்ட் மாதிரியான ஒரு வீடியோவும் டெய்லி முடியாதுப்பா என்னால், சாரி, ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கவாச்சும் நான் ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறது இதில் இது பண்ணிக்கிறேன். ஒன்று நீங்கள் வந்து நினைக்காதீங்க எக்ஸாம் வந்துடும், எக்ஸாம்லாம் வராது, பயப்படாதீங்க. ரயில்வே எக்ஸாம் வந்து சீக்கிரம் வர வாய்ப்பே கிடையாது. நான்லாம் 4 வருஷமாக வெயிட் பண்ணேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். நம்ம வந்து பொறுமையாக 3 நாளைக்கு ஒருக்க ஒரு வீடியோ, 4 நாளைக்கு ஒருக்க வீடியோ போட்டாலே தாராளமாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம்பா. அதாவது கான்செப்டை கற்றுக்கிட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை போடுங்க, அந்த கொஸ்டினை போடுங்க. சயின்ஸில் டவுட்னா குரூப்பை போடுங்க. நான் டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கையும் வைக்கிறேன். எல்லாத்தையுமே பாருங்கள். ஓகேவா? ஃபிசிக்ஸில் ரொம்ப முக்கியமாக நமக்கு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுறது இந்த லாஸ் ஆஃப் மோஷனை வச்சு நமக்கு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். எலக்ட்ரிசிட்டியை வச்சு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். அடுத்தது இதை வச்சு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு சம்ஸாகவே ரிப்பீட் ஆகும். சம்ஸ் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஒரு 4-5 ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு சம்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து லைட்டு, இதை வச்சு தான்பா கொஸ்டின்ஸ். ஹீட்டை மறந்துட்டோம்பா, ஹீட்டு. சவுண்டை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்ன, இந்த டிக் பண்ணியிருக்கிற டாபிக்ஸையாச்சு கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். கான்செப்டோடு படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கான்செப்டோடு படிக்கிறது ரொம்ப சுலபம். நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன், பயப்பட வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி நிறைய பேருக்கு பிடிக்காது. ஃபிசிக்ஸு பிடிக்காது, கெமிஸ்ட்ரி அறவே பிடிக்காது அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பாங்க. நானும் உங்களில் ஒருத்தன் தான். எனக்கும் சயின்ஸ் பிடிக்காது. ஆனால் இப்போ கேட்டிங்கன்னு வைங்களேன், சயின்ஸ் அவ்வளோ பிடிக்குன்னு சொல்லி சொல்லுவேன். பிடிக்காத சப்ஜெக்டை எடுத்து அது கூட போராடி நம்ம அதை கற்றுக்கிறதுல தான்ப்பா அது அந்த ஒரு இதே இருக்குது. ஒரு அந்த கர்வம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நானும் அடிப்படையில் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் கற்றுக்கிட்டேன். ஒரு டைமில் அதை வந்து நான் ஓரளவுக்கு நிறையவே நான் விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதாவது அந்த மேஜர் படித்தவங்களுக்கே கொஸ்டின் கேட்குற அளவுக்கு நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். இப்போ டச் விட்டு போச்சுப்பா. உங்களுக்காக நான் மறுபடியும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸை. ஓகேவா? கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இது வந்து எதுக்காக நிறைய பேர் நினைப்பாங்க, இவருக்கு தான் சம்பளம் நிறைய வருமே, எதுக்காக வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்கட்டா, நான் இது ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக எனக்கு திருப்திக்காக தான் நான் பண்ணுறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த இன்ஸ்டியூட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும் எனக்கு டீச்சிங்னா எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதை நான் வந்து மறுபடியும் கையில் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு எஃபர்ட்டை நான் போடுறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இது வந்து எல்லாமே ஒரு இதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மணி ஓரியன்டாக ஒரு பண்ணுவேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸை நான் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, இப்போது இதில் வந்து முக்கியமான டாபிக் எதுனா இந்த ரெண்டும் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்கப்பா. கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வச்சும் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். 100% இந்த 3 டாபிக் வச்சு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். இது அதாவது நான் 5மே இதில் வந்து 5மே படிச்சிருங்கப்பா. 5மே படிச்சிருங்க. கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பார்த்தா இது ஓகேவா, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதாவது இது ஃபிசிக்ஸ் குறியில் இருக்குது, இதை நான் அழிச்சிருந்தேன். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னா ஐயோ திடீர்னு எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. இது அப்படியே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்கண்ணே. கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், அடுத்தது அந்த அமில, கார, உப்பு, இதை வச்சு கொஸ்டின் இருக்கும். அதுக்கடுத்து அணு அமைப்பு. ஓகேவா, அணு அமைப்பு. ஸோ இதை வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு இருக்கிற டைமில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணணும்னு நினச்சேன். நைட் டியூட்டியை பார்த்துட்டு நான் வந்து ஒரு ஈவினிங் மேலே தான் தூங்கினேன். ஸோ கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால் இதை கவனிக்கலை. ஸோ கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஃபிசிக்ஸ்க்குரிய டிரான்ஸ்லேஷன். ஸோ இதை பார்க்க வேண்டாம். ஓகேவா? அடுத்தது பயாலஜி. இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு, சூப்பராக இருக்கும். இதை இந்த 4 டாபிக் பிடிச்சிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரியர் ப்ரிப்பரேஷன் தான்.
நான் தனியாக வீடியோ போடுவேன். ஸோ என்னோட கனெக்டடாகவே இருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கையும் வைப்போம். நிறைய நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். என்னையால் முடிஞ்ச வரைக்கும் கைட் பண்ணுறேன். நம்ம வேலை வந்து ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே இருக்கக்கூடியது தானே ஒரு இது. ஸோ ஜாலியாக இருக்கிறதுனா நம்ம ஆட்டுக்கு ஃப்ரீயாக இருந்துக்கலாம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாலும் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். டிக்கெட்டை செக் பண்ணிகிட்டே கூட நான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாது. அப்படி பண்ண மாட்டேன். கேப் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ட்ரெயின்ஸ் நான் ஒர்க் பண்ணுற ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ கொஞ்சம் அந்த கேப்பில் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது மணி ஓரியன்டாக கிடையாது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக செல்ஃப் ப்ரிப்பரேஷனும் அந்த மாதிரி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நான் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.